வணக்கம் நண்பர்களே. சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உண்மையான வெற்றிக்கான வாழ்வியல் ரகசியங்கள் என்ன? நம்ம வெற்றி பெறணும்னு சொன்னால் அதில் சில ரகசியங்கள் இருக்கணும். அந்த ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நண்பர்களே, நம்ம சேனல் சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனலில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகள் பற்றியும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம் உண்மையான வெற்றிக்கான வாழ்வியல் ரகசியங்கள். அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டியது, அதாவது நமக்கான வேலைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பொதுவாக நாம் தினமும் என்ன செய்வோம்? காலையில் எழுந்திருப்போம், வேலைக்கு போவோம், அங்கே சக மனிதர்கள் இருப்பாங்க, அவங்களோட பழகுவோம், அப்போ வீட்டுக்கு வருவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், அவ்வளோதானே. மேலோட்டமாக பார்த்தா அவ்வளோதான். ஆனால் இன்னும் சற்று ஆழமாக பார்ப்போம். காலையில் சீக்கிரமாக எழ முடியாமல் தாமதமாக எழுந்து அவசரமாக வேலைக்கு கிளம்புவோம், அதானே. வேலைக்கு போய் அங்கே வரக்கூடிய மனிதர்களிடம் அன்பாக பேசுவோம் அல்லது எரிஞ்சு விழுவோம். சாப்பாடு அந்த நேரம் பார்த்து தான் செரிக்காமல் இருக்கும். திடீரென்று நெஞ்செரிச்சல் வரும். வீட்டுக்கு வந்தமாக்கம் குடும்பத்தை உள்ளவங்களோட சண்டை போடுவோம். மன நிம்மதி இல்லாமல் ஆயிடுவோம். இரவு சீக்கிரமாக தூக்கம் வராமல் சிரமப்படுவோம். ஆழமாக பார்த்தால் இதுதான் உண்மையாக நடப்பவை. எல்லாத்துக்கும் இந்த சில பேர் அதான் சீக்கிரம் எழாமல் தாமதமாக பண்ணமாக இதெல்லாம் நடக்கும். பெரிய லட்சியத்தை அடைவது மட்டும் வெற்றி ஆகாது. சாதாரண அமைதியான வாழ்க்கை வாழ்வதும் கூட வெற்றிதான். உண்மையில் வாழ்க்கையில் சில ரகசியங்களை தெரிந்து கொண்டால் அது வெற்றியின் ரகசியமாக இருக்கும். உண்மையில் வாழ்க்கையில் சில ரகசியங்களை தெரிந்து கொண்டால் அது வெற்றியின் ரகசியமாக இருக்கும். எப்படி என்பதுதான் நினைக்கிறீங்க? வாங்க பார்க்கலாம். வாழ்க்கையின் சில ரகசியங்களை அறிந்து அதன்படி செயல்பட்டால் மன நிம்மதியுடன் இருக்கலாம். மன நிம்மதி தான் வாழ்க்கையின் வெற்றிக்கான பாதை. வாழ்க்கையின் ரகசியங்கள் என்ன அப்படி பார்ப்போமா? ஒன்றா பார்ப்போம். ஒன்று புத்தகங்கள் படி. 2வது உடல் உழைப்பை அதிகரிக்க செய். 3வது குளிர் நீரில் குளி. 4வது கொஞ்சமாக சாப்பிடு. 5வது இரவு தூங்குவதற்கு முன் நட. 6வது வலித்தால் சிரி. 7வது ஆத்திரம் விடு, அதாவது கோவப்படாதே அப்படின்னு சொல்கிறாங்க. 8வது கேலி செய்தால் புன்னகை கொடு, அதாவது யாராச்சும் நம்மளோட கேலி செஞ்சால் அவங்களோட கோவப்படக்கூடாது, நம்ம சிரிச்சுட்டே போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 9வது அன்புக்கு நன்றி சொல். சில பேர் அன்பு பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லணுமா. கோபத்திற்கு அமைதி கொள், கோபம் வராமல் பார்த்துக்கொள் அப்படின்றாங்க. 11வது அலட்சியத்துக்கு விலகி நில். யாராச்சும் உங்களை அலட்சியப்படுத்தினாங்கனாக்கா அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 12வது ஏமாறாதே. நீங்கள் யாரையும் ஏமாற்றாதீங்க, நீங்களும் ஏமாறாதீங்க. 13 என்னன்னா உறக்கத்தை தள்ளி போடாதே. உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுனாக்க தூங்கிடணும். அதே நேரத்தில் 10 மணியோ 11 மணிக்கு தூங்கிடணும். 12 1 மணி அந்த மாதிரிலாம் தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 14வது உன்னுடன் இருப்பவர்களின் வெற்றிக்கு தட்டி கொடு, தோல்விக்கு தோள் கொடு. உங்கள்கிட்ட இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வெற்றிக்கு நீங்கள் துணை நிற்கணும். தோல்வி ஆகிட்டாங்களாக்கு அவங்கள என்ன சொல்லலாம், இனிமேல் நல்லா பண்ணி வெற்றி பெற முயற்சி பண்ணு அப்படின்னு அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும். 15 இதமாக இரு, அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழக்கங்களை வழக்கமாக வைத்து கொண்டால் உனக்கே நீ அழகாய் தெரிவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அன்றாட வாழ்க்கை, இப்போ நம்ம சொன்னோம்ல, இதன் அடிப்படையில் பார்ப்போம் என்னென்னு சொல்லு. காலை எழுந்தவுடன் குளிர்ந்த நீரில் குளித்த பிறகு சிறிது நேரம் புத்தகம் படி. பின் உனக்கான உணவை நீயே செய்து கொண்டு வேலைக்கு செல். வேலையை சம்பளம் தருகிறாங்க அல்லது மற்றவர்களுக்காக வேலை செய்யணும் அப்படி செய்யக்கூடாது. உனக்கான கடமை என்று நினைத்து செய். கடினமாக உழைப்பதை நினைத்து சலித்து கொள்ளாதே. பின் உன் தொழில் உன்னிடம் சலித்து கொள்ளும். அனைவரிடமும் சமமாக பேசு. அவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார், ஏன் இப்படி பேசுகிறார் போன்ற யோசனையில்
கைவிட்டு விட்டு அனைவருக்கும் ஏற்றவாறு பழகு, எல்லாத்தையும் பொதுவாக பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபம் கொள்வதற்கு முன் சற்று யோசி, வேலை செய்த பிறகு பசித்த அளவு சாப்பிடு. அதனால் கோபம் வந்துச்சுன்னா நல்லா யோசிச்சுட்டு பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சாப்பிட்றதுமே நல்லா பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இரவு குளித்து விட்டு சிறிது நேரம் பாடல்கள் கேள், பின் மிதமான உணவு எடுத்துக்கொண்ட பிறகு சிறிது நேரம் ஓய்வெடு. பிறகு இயற்கையோடு பேசிக்கொண்டு நடந்து பிறகு சரியான நேரத்தில் தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உறங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இரவு நேரத்தில் குளிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடிட்டு மிதமான உணவு, செரிக்கக்கூடிய உணவாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு ஓய்வெடுத்து விட்டுட்டு இயற்கையோடு அப்படி பேசிக்கிட்டே சரியான நேரத்தில், அதாவது நடந்துட்டு அப்புறம் சரியான நேரத்தில் உறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி செய்வதால் காலை எந்த கஷ்டமும் இல்லாமல் எழுந்திருக்க முடியும். சரியான நேரத்தில் உறக்கம் வரும். அதுபோல் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் நிம்மதி அடையும். மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த அன்றாட வாழ்வின் ரகசியங்களே வெற்றியின் ரகசியம். நண்பர்களே, உண்மையான வெற்றிக்கான ரகசியத்தை பார்த்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நண்பர்களே, ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ வரக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டுங்க. வெற்றி பெற வாழ்த்துகிறோம். நன்றி.